உலகில் மனிதன் சென்றாலும் புரிந்து கொள்ள முடியாத சில இடங்கள் இருக்கின்றன. அங்கு காற்றே வேற மாதிரி வீசும், கல்லே உயிரோடு இருக்கிற மாதிரி அதிரும். அவ்விடங்களில் மலைகள் மேகங்களை தாண்டி நிமிர்ந்திருக்கிற ஹிமாலயத்தின் மையத்தில் நிற்கும் கேதார்நாத் ஒரு கோவில் மாத்திரமல்ல, 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட இயற்கை மர்மங்களும் சிவனின் தெய்வீக சக்தியும் கலந்த ஒரு அற்புத காவியம். 12,000 அடிக்கும் மேலான உயரத்தில் பனிப்புயல் எத்தனை நூற்றாண்டுகள் கத்தினாலும், எத்தனை நிலநடுக்கங்கள் வந்தாலும் கோவில் அசைக்க முடியாமல் நின்றுள்ளது. யார் இதை கட்டினர்? ஏன் இத்தனை ஆபத்தான மலை மேல் கட்டினர்? புராணம் சொல்வது, பாண்டவர்கள் பாவ நிவிர்த்திக்காக சிவனை தேடிய போது அவர் மாட்டின் வடிவில் மறைந்து பின்னாலான பகுதி வெளிப்பட்ட இடமே இன்றைய ஜோதிர்லிங்கம். வரலாறு சொல்வது, கோவிலின் கற்கள் 6 முதல் 20 டன் எடையுடையவை. அந்த காலத்தில் கிரேன் இல்லை, சாலை இல்லை. அப்படி இருந்தும் அவை எப்படி 11,755 அடி உயரத்திற்கு எடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு இன்றும் பதிலில்லை. 2013இல் முழு கேதார்நாத்தையும் விழுங்கும் அளவுக்கு பனிப்பாறை கோவிலை நோக்கி பாய்ந்தது. சாதாரண கட்டடம் என்றால் நொடியில் நொறுங்கியிருக்கும். ஆனால் கோவில் பிழைத்தது. காரணம், பீமசிலா என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பாறை கோவிலின் பின்னால் வந்து நின்று வெள்ளத்தின் வன்மையை பக்கமாக திருப்பியது. விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோது அந்த பாறை அந்த பகுதியில் இயற்கையாக உருவாகாதது என்று சொன்னார்கள். அப்படியானால் அது அங்கே எப்படி வந்தது? யாரோ வைத்தார்களா, அல்லது இயற்கையே சிவனை பாதுகாக்க முன்கூட்டியே ஏற்பாடு செய்ததா? கேதார்நாத்தின் இன்னொரு மர்மம், சிவலிங்கம் எப்போதும் ஈரமாகத்தான் இருக்கும். பனிப்புயலிலும் அது வறண்டு போகாது. கோவிலுக்குள் உள்ள நந்தி சிலை மட்டும் வெப்பமாயிருக்கும். ரூஃப் மீது விழும் 300 டன் பனியையும் கட்டிடம் தாங்கிக் கொள்கிறது. கட்டுமானம் முழுவதும் இன்டர்லாக்கிங் முறையில் இருக்கும். அந்த கால தொழில்நுட்பத்தால் சாத்தியமா என்பது இன்னும் பதிலில்லாத கேள்வி. ஆண்டில் 6 மாதங்கள் கடும் பனிக்காக கோவில் மூடப்பட்டிருக்கும். அப்போது சிவன் உக்கிமத்தில் உள்ள ஓம்காரேஸ்வர் கோவிலுக்கு கேதார்நாத் ரூபத்தில் செல்கிறார் என்று நம்பிக்கை. அந்த 6 மாதங்களில் யாரும் அங்கு செல்ல முடியாது. விலங்குகளும் பறவைகளும் கூட செல்லாத பகுதி அது. கேதார்நாத் பகுதிகள் வரும் யாரும் உடம்பே லேசா, மூச்சு வேற மாதிரி, மனசு ஓய்ந்து போற மாதிரி என்று சொல்வார்கள். காரணம், அங்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் சாதாரண இடங்களை விட மிக அதிகம். அந்த சக்தியே 1000 ஆண்டுகள் கழிந்தும் இந்த இடத்தை ஆன்மீக மையமாக மாற்றியுள்ளது. கேதார்நாத் ஒரு கோவில் கதை அல்ல, மனிதன் சாத்தியம் என்ற எல்லையை தாண்டி இயற்கையும் தெய்வீகமும் சேர்ந்து எழுதிய ஒரு மர்ம காவியம். ஒவ்வொரு தடவை பனி விழும்போது, ஒவ்வொரு வருடமும் கோவில் கதவு திறக்கும்போது ஒரு உண்மை மட்டும் ஒலிக்கிறது: சிவன் இருந்த இடம் இன்றும் இருக்கிறான். நம்பிக்கையால் அழைக்கும் மனசுக்கு அவர் வடிவம் தெரியாமலே வழிகாட்டுகிறான்.